பாடுகளையும் மரணத்தையும் நாம் தாங்கி செல்ல வேண்டும். நாம் செல்லுகின்ற பொழுது அவருடைய வேதனைகள், அவருடைய பாடுகள், அதை நம்முடைய செயல்பாடுகளே காட்ட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வை பார்த்துதான் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதால், அறிந்து கொண்டதால் நம்மையும் மற்றவர்கள் கிறிஸ்து என்றுதான் சொல்லுகிறார்கள். கிறிஸ்து அவர், கிறிஸ்து அவள் என்று நம்மை இயேசுவோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த வாழ்க்கைக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். புனித பதுவை அந்தோணியார் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை தமதாக்கி கொண்டு வாழ்வாக்கி கொண்டு வாழ்ந்து காட்டினார், செயல்படுத்தினார், சென்ற இடமெல்லாம் அறிவித்தார். ஆண்டவரையே கரங்களில் தாங்குகின்ற ஆசரை பெற்றார். ஆண்டவரே அவர் மீது ஆசை கொண்டு அவருடைய கரங்களிலே சென்று அமர்ந்தார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதே அழைப்பு நமக்கும் கொடுக்கப்படுகிறது. என்றால் புனித பதுவை அந்தோணியார் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார் என்பதற்காகத்தான் இன்று வரை அவருடைய நாக்கு அழிவுறாமல் இருக்கின்றது. ஏனென்றால் நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் எத்துணை அருமையானவை என்று திருப்பாடலில் நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை எத்துணை இனிமையானது, சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை அவர் சுவைத்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுக்கு அந்த இறை வார்த்தையை அள்ளி அள்ளி கொடுத்தவர். போதும் போதும் என்று மற்றவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அளவிற்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட அந்த புனிதர் இன்று நமக்கு இறைவன் வழியாக சொல்லுகின்ற செய்தி இதுதான். அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டார், அதை வாழ்வாக்கி போதித்து மற்றவர்களுக்கு அந்த இறைவனை விட்டு கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், வாழ்வாக்கி கொடுத்தார். அந்த இறைவனை நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் புனித அந்தோணியருடைய புதுமைகள் எத்தனையோ ஏராளம். காணாமல் போனதை கண்டுபிடிப்பவர், பேய்களை விரட்டுகின்றவர், அவரிடம் எந்த மன்றாட்டு கேட்டாலும் இறைவனிடமிருந்து உடனடியாக பெற்றுக் கொடுக்கிறவர், அதிசயங்களையும் வல்லமைகளையும் செய்வதற்கான ஆற்றலை பெற்றவர், கோடி புனிதராம், கோடி புதுமைகள் செய்யும் புனிதர். ஏனென்றால் அத்தனை புதுமைகள் செய்கின்ற அந்த புனித அந்தோணியார் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், நாமும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம். புதுமைகள் வானிலிருந்து இறங்கி வருவதல்ல, மனிதர்கள் வழியாக, நம் வாழ்வின் வழியாகத்தான் அந்த புதுமைகள் நடக்கின்றன. புனித அந்தோணியார் விண்ணிலிருந்து குதித்தவர் அல்ல, நம்மை போல ஒரு தாயிடமிருந்து வந்தவர். அவருக்கு ஆண்டவர் அந்த புதுமைகளை செய்வதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்றால் நாமும் அந்த புதுமைகள் செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையோடு அந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது போகும். அந்த குன்றை